முண்டகோபனிஷத்துன்னு சொல்லி 108 உபனிஷத்துல ஒரு உபனிஷத்து. சூர்மான் வாக்கு, அந்த வாக்குல கொடிய சண்டாளன் சிவமன்ற மந்திரத்தை சொன்னால் ஒரு தடவை சொன்னாலே போதும், அவன் அருகே இருந்து பேசு, அருகிருந்து நீ அவனோடு உணவு அறந்து அவனோடு தங்கிடும் என்று முண்டகோபனிஷத்து சொல்கிறார். ஓவையில் சுருதி பொருள். அந்த அருமையான வேத வாக்கியத்தை உணராதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களோடு நான் போயிட்டு இருக்கேன். சொல்றது முயற்சி பாருங்க, அவர்கள் அவர்களோடு நான் போயிட்டு இருக்கப்பா, என்னையும் கொடியவன் நினைச்சு என்னை ஒதுக்கிறாங்கப்பா, எனக்கு வேற தெரியலப்பா. சிவனும் மொழியை கொடிய சண்டாளன் செப்பிடில் அவனோடு உரைக, அவனோடு பேசுக, அவனுடன் அருகிருந்து உண்ணுக என்னும் ஓர்மையில் சுருதி பொருளை நம்பா உமரோடு உடன்படில் கொடியோன் இவன கணித்தார் ஐயனே. தலைவா, ஐயனா தலைவா, சுவாமி முன்னாடி தலைவன் அவரை சொல்லணும். நம்ம கண்டவர்கள்லாம் தலைவாங்க. தலைவா, இன்றைக்குமே உயிர்நாளே இருக்கிற தலைவா, இதே தெய்வமே, யார் யாரும் இருக்கிறோம் இதுல கொடுமை சினிமா இல்லையா? இந்த பக்கத்தில் நான் பார்த்த வாட் போஸ்ட், சினிமா வாட் போஸ்ட் ஒண்ணுமே இந்த ஊர்ல. எனக்கு 2 நாள் அதான் வேலை. சோழர்கள் எங்கேயாவது வாட் போஸ்ட், கும்பாபிஷேகம் வாட் போஸ்ட் மேல இந்த பேசுறது, நீ பேசுற பேர் பெருசா போட்டுருக்காங்க வாட் போஸ்ட். இந்த பக்கத்துல எம்எல்ஏ எம்பி பேர் தான் மேல போடுவாங்க. பேசுற பேச்சு எங்கேயாவது பேர எங்கேயாவது நடக்கும், நெரிசல் வச்சு பார்க்கணும். இங்க பார்த்தா எம்எல்ஏ விட கீழே இருக்கு. நடத்துறவங்க தம்பி ஏழுமலை பேரோ, சுப்பிரமணியன் பேரோ, குப்பசாமி பேரோ எங்கேயோ எல்லாமே விசித்திரமா இருக்கியா இந்த ஊர்ல. ஒரு இடத்துல சினிமா வாட்போஸ்ட் இல்லை. ஒரு ஊருக்கு பெருமைன்னா அந்த ஊர்ல சினிமா தியேட்டர் இருக்கணும். இங்க உண்மை இல்லை. நான் மாறுபடையெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வினோதமான கிராமம் கிராமம் பாருங்க சாமி. இந்த மாதிரி அடியார்களை மதிக்க தெரியாத கொடியவன் நினைச்சு இதை ஒதுக்கிறாருப்பா. வேத வாக்கியத்தை மறந்த ஒரு மறதி மனுஷோட சொல்லி இதை ஒதுக்கிறாருப்பா. தலைவா, கதி வேறு எனக்கில்லை கலசை ஆழ்ந்த அகையே. அப்ப சிவபெருமானுடைய திருநாமத்தை சிவசிவா சொன்னாலே போறீங்க, அவங்களை பார்த்து நம்ம கூடணும். வேதம் அப்படிதான் சொல்லுது. அவங்களை வீட்டு கூப்பிட்டு அவங்களை சாப்பாடு போடுவோம். அவங்களுக்கு வேதம் அப்படிதான் சொல்லுது. அந்த வேத பொருளை உணராத புதியவர்கள் நான் நினைச்சு நீ வைக்கிறாப்பா. என்ன உயர்ந்த பொருள் பார்த்தீங்கன்னா, மந்திரவண்ண பாவங்கள் மேலில் தேவாரத்துல நரகம் எழுபுக நாடினராயினோ குறை செய்வாயினராயின் உருத்திரர் பிறவியே புதுவிக்கல் என்பதா வரதனாமோ நமச்சிவாயவே. இந்த ஊரத்துல 16 ஆண்டுகள் வாழ்ந்தபடி திருக்கல்யாணம் ஆகிற சமயத்துல ஜோதிட கலக்க போற திருஞான சுவாமி பாடிய நிறைவு பதிகம் காதலாகி அது பாடல. மந்திரம் பாவங்கள் மேவி, மந்திரம் மழை நடக்கும். மழை போல பாவத்தை செய்த கூட சிவசிவர் சொன்னா அது பூரா சாம்பலாயிரும். பாவம் பூரா திருஞான சொல்ற திருநாவுக்கரசர் சுவாமி ஒரு மர உயரத்துக்கு விறகு அடுக்கி அந்த விறகு அடியில லேசா பெட்ரோல் ஊத்தி ஒரு தீக்குச்சியை போட்டா அவ்வளவு பெரிய விறகு கட்டா அவ்வளவு சாம்பலாகி முடிப்புல வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை யார் சொல்கிறார்களோ அவர்கள் செய்த பாவம் எல்லாம் இந்த சாம்பல் மாதிரியாயிருக்கிற விண்ணுற அடுக்கிய விறகின் வெப்பனல் உண்ணிய புகில் அவை ஒன்றும்
இல்லையாம். விறகின் வெப்படல் அழகி விண்ண வானத்தை தொழுகிற அளவுக்கு விறகு அடுக்கி அடிவர் தீக்குச்சியை வச்சுட்டா உண்ணிய புகில் அந்த தீயலை முழுக ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? இருக்கிறதுலையா புகில் விறகு மின்னுற அடுக்கிய விறகின் வெப்படல் உண்ணிய புகிலாவை ஒன்றும் இல்லையாம். பண்ணிய உலகில் பதின்ற பாவத்தை நாம செய்யற பாவம் ஒன்னா 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு சாமி நம்ம கொடுத்துருக்கிற அது 10 மணி நேரம் ஆகக்கூடாது. 26 நாள் 26 நாள் அவ்வளவு தப்பு, ஊர்நாட்டு தப்பு. எவரையான கெடுக்கலாம், எவரான கடாங்கலாம். இதே திட்டம் எங்க பக்கத்துல அப்படி மந்திர மன்ன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரே சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமா நந்தினாம் நமச்சிவாயவே. இன்னொரு அடிக்கிய பிறகின் கொள்வல் உண்ணிய புகிராவே ஒன்றுமில்லையா பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. நம பார்வதி சிவ சிவா அந்த மந்திரத்தை சொன்னாலே பாவங்கள்லாம் நீங்க. ஆனா நம்ம வினை கூட்டம் அதை சொல்ல விடாது. அதுதான் பகர்வேலே ஒரு இருப்பு போட்டார். அவங்களால சொல்ல முடியாது. ஒருவேளை பூர்வ புண்ணியத்தினால சொல்லிட்டாங்கன்னா பாவம் நீங்கும் எல்லாரும் சொல்ல முடியாது. சிவ சிவ என்கிற தீவினையாளர் தீவினை செய்தவங்க சிவ சிவங்கிற வார்த்தை வராது. சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்கிற தீவினை மாறும் சிவ சிவ என்கிற தேவருமாவர் சிவ சிவ என்கிற சிவகதிதானே திருமணம். அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதனாலதான் சுவாமிகள் சிவன் எனும் மொழியை கொடிய சண்டாளன் செப்பிடின் அது ஈப்போட தேசத்துல சொல்ல முடியாது. சண்டாளனுக்கு குருகுண ஜென்மத்தினால சொல்லிட்டான்னா அது ஈப்போட செப்பிட்டான்னா அப்ப நீங்க சொல்லணும் பக்கத்துல சாப்பிட்டு அவனோட பேசிக்கோ, அவன் சொந்தக்காரனை நினைச்சுக்கோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பூர்வ புண்ணியம் இருந்தால்தான் சிவங்கிற ஒரு அருமையான மந்திரத்தை சொல்ல முடியும். அழகா இந்த அற்புதமான உபாபிஷேகம் ஆக முடியும். பூர்வ ஜென்மத்தில் செய்ய புண்ணியம் அதை சுவாமிகள் இந்த இடத்தை வச்சு காட்டுகிறார். வேதம் உண்டகோபனிஷத் சொல்லுகிற அந்த பொன்மொழியை மறந்த குடியவர்கள் நான் ஒரு நினைச்சு என்னை ஒதுக்கிறாங்கப்பா. பேசுறது யாரு? 76வது பாடல செய்யாமல் இந்த அருமையான நூல்ல இப்பொழுது ஏறத்தாழ 7 பேர் தூங்கினாங்க. 76வது பாடல சொல்லும் போது 7 பேரு என்னுடைய கூர்மையான கண்களையும் தோற்கடிச்சிட்டு அவர்கள் கண்களுக்கு ஓய்வு கொடுத்து அவர்கள் கீழே சாய்வது போல எனக்கு ஒரு டேஞ்சர் சிக்னல் வந்தது. பக்கத்தில் அவங்க தாங்கி கொடுத்தீங்க விழுந்து தொலைச்சாங்கன்னா பழிவாங்க ஏனால வரப்போது இவர் கூட்டு போனாங்க. தொட்டில விழுந்து ஒரு கை ஒரு பக்கமா திரும்பிருச்சு. இதனால வரக்கூடாது. எனவே பக்கத்துல விழித்திரு. சுவாமி பேசான்னு சொல்ற விழித்திரு. அதுதான் பிரசனத்தை சாராளத்தை கேட்க தூங்குவான். நீ பக்கத்துல தாங்கி விழிச்சிரு. அதனால என் அருமை பெரியவர்களே தாய்மார்களே உங்களை பணிவான நினைப்போம். பிரசனம் முடிய போது அதை மீறி யாரா தூங்குறாங்கன்னா அப்படி பிடிச்சிருக்கு. அதுதான் உங்களுக்கு நான் கேட்க உதவி. பெரியவர்களே 76வது பாடல்ல சிவஞான சுவாமிகள் ஒரு சண்டாளன் சிவம் என்ற மந்திரத்தை சொல்லிட்டான்னா சொந்தக்காரன் என்று ஓமையில்லாத அந்த சுருதியாகி வேதம் சொன்ன வாக்கியத்தை கடைபிடித்து வாழ். அப்படி வாழையாக கொடியவன் நினைச்சு எனக்கு வேற கதி இல்லப்பா. சிதம்பரேஸ்வர சன்னிதியில சிவஞான சுவாமிகள்
29 அற்புதங்களை அருள் செய்த சிவஞான அருமையான நூலை மகாபாஷ்யம் என்ற ஒரு அழகான ஞான விளக்கினால சைவ உலகத்திலே பதுக்கி வைத்த உத்தமன் அந்த சிவஞான சுவாமி. கடைசி ஆண்டகையே கதிவே இல்லப்பா என்று அவரை தவிர நமக்கு வேற கதியை காட்ட ஒரு அழகான இடம் போற்றி. ஓம் நம சிவாய புயங்கனே மகிழ்கின்றேன். இப்படி இல்லை சவா எழுதிட்டே போறாரு. இது என்னைக்கு தான் முடியும்? நாம டிவியில சீரியல் எத்தனை பக்கம் நடக்கும்? எபிசோட் 97, எபிசோட் 297. அதோட சவா கொஞ்சம் இருக்கும். ஆரம்பம் மறந்துடும். டிவி பார்த்தவனுக்கு இந்த நடிகை அதுல வாழ, அந்த நடிகை இந்த சீரியல வாழ, அங்க சாவலாம், இங்க பிழைக்கலாம், ஒரே குழப்பம். இப்படி தொடர்கதை காலம் காலம் பேச வரல, கமா போட வரல, முற்றுப்புள்ளி வைக்க போற பிரசங்கத்துக்கு. அதனால கொஞ்சம் முடிச்சு பாருங்க. என் பேச்சை கேட்க மாட்டேங்களா? கண்ணை இருக்க சுத்துது. நான் பிரசங்கம் பண்ண எனக்கு கைதான் பிரசங்கம் பண்ணலாம் முடிச்சிருக்கேன். நானும் உங்களை கட்சி போனா தெரியவில்லை. கொடிய சண்டாளன் யாரு? சிவபெருமான் திருவாக்க சொன்னானா அவனை மதி. அப்படி மதிக்காத கொடியவன் என்று சொல்லி எனக்கு வேற கதியிலப்பா பொறித்தவ. போற்றி. ஓம் நம சிவாய புயகனே மகிழ்கின்றேன். இந்த உலகத்தினுடைய சுதந்திர பார்த்து நான் வாங்கிட்டு இருக்கப்பா, என்னை காப்பாற்றுப்பா. போற்றி. ஓம் நம சிவாய புயங்கனே மகிழ்கின்றேன். போற்றி. ஓம் நம சிவாய புகழிடம் பிரிது ஒன்றில்லை. என்னை காப்பாற்றுறதுக்கு பரமேஸ்வரா உன்னை தவிர வேற எந்த கடவுள் இல்லை. மற்ற கடவுள் எல்லாம் பிறப்பாங்க இறப்பாங்க. சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. அவருடைய அருமையான மகனாக பேசப்படுகிற விநாயகர் பிறந்ததாக சரித்திரமில்லை. முருகப்பெருமான் பிறந்ததாக சரித்திரமில்லை. 6 நெற்றிக்கிழமையில் வந்தவர் முருகப்பெருமான். தாய் வயிற்றுல 10 மாதங்கள் தங்கினவன் கடவுள் அல்ல. பரமனத்தில் பிதாவே என்னை சிறுவதை அழிந்து விட்டார்கள், என்னை காப்பாற்ற மாட்டேன் தொடர்ந்து கலந்து எப்படியா இறந்து பிறந்தவர்கள் கடவுளுக்கு லட்சியம் எப்படி? பிறப்பு இறப்பினால் ஒரே கடவுள் சிவபெருமான் தான். மற்ற தெய்வங்கள்லாம் சிறு தெய்வங்கள். மகாராஜா அரண்மனையில காவல்காரன் மாதிரி சிறு தெய்வங்கள். நான் சிறு தெய்வத்தை கும்பிட வேண்டாம்னு சொன்னேன். கலெக்டரை பார்க்கும்போது அந்த பியூனுக்கு ஒரு 10 ரூபாய் போயிடணும். அவரை சுற்றி சுற்றி கும்பிடக்கூடாது. பியூனா நம்ம அதான் சொல்லி எங்க இருக்கோம். கலெக்டர் அண்டா இருக்காரு செங்கல் விநாயகர். அவரை கும்பிடாம பியூனு ஒரு வாரத்தில் உட்கார்ந்து மாறுபட பழகிதான் பியூனுக்கு அளவு திறக்கும். ஒரு கடை இருக்கு எங்க பக்கத்துல பங்கிரி வீட்டில் கிடைத்தான் போவாங்க. கூட்டமோட கதவை திறக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு 1 லிட்டர் எண்ணெய்க்கு ஊத்தி அந்த கூட்டை கெஞ்சி திறந்து உள்ள அழகா இருப்பார். மீசை பள்ளி வச்சுக்கிட்டு அவருக்கு குழந்தை. அவ்வளவு பெரிய கடா வண்டியில கிடா உயரம் 7 அடி, வேலை 7000 ரூபாய். அதை தடவை அது வளர்ந்து என்னைய பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்னைய கேட்ட விளைவி போச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணா ஏமாறா இந்த வேலை விட வச்சுக்காது. உன்னைய பார்த்து நான் ஒரு கண்ணீர் அஞ்சலி விடுறேன். ஒரு வார்த்தை சொன்னாடி கண்ணீர் அஞ்சலி வேற ஒண்ணு இந்த மாதிரி சென்று நாம் சிறு தெய்வம் சேருவோம் அல்லோம். சிவபெருமான் திருவடியே சேரப்பட்டோம். ஒன்றினால் குறையுடைய வல்லவன். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லையா? சிவபெருமான சிக்கரை பிடிச்சா ஒரு குறையும் இல்லை. புளியங்கொப்பை பிடிச்சிட்டு ஜம்முன்னு அங்கிட்டு ஊஞ்சல் ஆடலாம். சிறுதெய்வத்தை கும்பிட்டினா மூங்கில் முருங்கனோட கொப்பு இருப்பதுனா முருங்கன் கொப்பத்தை ஆடின கீழே தொகுன்னு விளப்பாரு. நான் சிவசன் சொல்றாரு. ஆகவே மிக அருமையாக போற்றிவோம் நமச்சிவாய புயங்கனே மகிழ்ந்து
போற்றி போம் நமச்சிவாய புறம் என்னை போக்கல் கண்டால் என்னை வெளியே புறம்னா வெளியே பரமேஸ்வரா என்னைய அடியார்கள் கொடுத்து வெளியே தெரியாதப்பா அன்று மாணிக்கவாசகர் கேட்டா இன்று சிவஞான சுவாமி கேட்கிறார் இங்க வெளியே தெரியாதப்பா போற்றி போம் நமச்சிவாய புறம் என்னை போக்கல் கண்டால் போற்றி போம் நமச்சிவாய செய்ய செய்ய போற்றி போற்றி நம பார்வதி இவ்வாறு ஒருவனுடைய ஜாதி என்ன, பொருளாதார நிலைமை என்ன, மேற்சாதியா கீழ்சாதியா, வேண்டியவனா வேண்டாதவனா, பதவியில் இருக்கிறானா அந்தஸ்தில் இருக்கிறானா காரணவானா, இதை வச்சு யாரையும் மறுப்பதால சிவஞானசுவாமி ஒரு பாடம் முடிச்சுட்டு இருக்காரு. சர்வரிச சனியை வச்சு நம்ம எல்லாம் பார்த்து வாங்க யாரை மதிக்கணும் தெரியுமா? விபூதி நிறைய சொல்லுவாங்க, ருத்ராட்சம் போட்டுருவாங்க, சிவசிவான்னு சொல்றாங்க. அப்படி மதிக்க சொல்லி சுவாமியுடைய வாக்கு வேலை சொல்லுது. அதை கேட்காம வேற திசைக்கு போறேன்னா உங்களை வேற கடவுள் காப்பாற்ற மாட்டாங்க. அவங்களாம் முருங்க மரத்து கொப்பு, இது புளிய மரத்து கொப்பு, இதுதான் பிடிக்கணும் என்று யார் சொன்னா எங்க சொல்றாரு? தொட்டிக்கிறேன். எத்தனாவது பாருங்க? 76வது பாருங்க. மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குது? 100 பாட்டு. இந்த நூலுடைய பேர் என்ன? கலசை 18 10 அந்தாதி. வேற மறந்து நீ வேற ஒண்ணு மறந்து இந்த ஊர்ல சாமிகளை அழிச்சு இந்த நூல் இருந்து நாளைக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நான் அந்த இடத்துல நின்று ஒரு கேட்டு போட்டு ஒவ்வொரு நாளா கேட்க போறேன். கேட்டா கேட்டவங்களுக்கு பரிசு, கேடாதவங்களுக்கு கையில் இருக்கிற அந்த உயிர் பைய பிடிங்க. இது தெரியாம ஐயா அப்படின்னு கேட்க ஆசை விடுவாங்களா? தொட்டிக்கரையில மாதவ சிவஞான சுவாமிகள் சிங்கரன் நாயகத்தில் ஒரு அற்புத ஞான கருவூலத்தையும் கலசை 18 அற்புத நூலையும் அருள் செய்த மகான் வாழ்ந்த இடம். அதுக்காகத்தான் எங்கெல்லாம் சுவாமி எடுத்திருக்கிறார் என்று சொல்லி மாதவ சிவஞான சுவாமி அவதாரம் பண்ணது விஜயம் சீவரம். எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமரவழியார் புறப்புற இடம், அங்கிருந்து என்னுடைய அடையாளம் நிறைய வந்திருக்கு. அவ்வளவு ஒரு தொட்டிகளுக்கும் எங்களுக்கும் ஒரு அருமையான பாலம் தொட்டாச்சு. அந்த பாலம் மூதில் பாலம் இல்லை, அழகான ஸ்டீல் இரும்பு பாலம். அது ஒரு நாளும் உடையாத பாலம். தொட்டிகளுக்கு நாங்கள் வருவோம், திருநெல்வேலிக்கு நீங்கள் வருவீர்கள். அருகிற்கு உணர்த்திய பாக்கியவாசனம் கொடுப்பார். மாத சிவஞானனுடைய வாக்கு பெற்ற இந்த ஸ்தலத்தினுடைய மகிமையை இன்னும் பேசலாம். நடுநீசியை தாண்டி போட்டு இன்னும் பேசலாம். எவ்வளவு விருப்பத்து எங்கெல்லாம் பைத்தியக்காரன் வச்சுட்டு இருக்கிறான். பசி பிடிக்குது, உரத்த கண்ணை தோன்றுது, இன்னும் பேசலாம். நல்லா இருக்குது. நாளைக்கு மறுவாரியா இந்த வேலையா என்று நீங்கள் சொல்வது போல இந்த செவியில் ஏறுகிறது. ஆகவே இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஒரு பாகத்துக்கு ஒரு சோறு, அது ஒரு பாட்டு, 100 பாட்டு, ஒரு பாட்டு என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் அந்த சிதம்பரேஸ்வர பெருமான் அன்னை சிவகாம சுந்தரியும் வீட்டுக்கு திருக்கோயிலை மையமாக கொண்ட இந்த அழகான கிராமம் இன்னும் வருகிற பிப்ரவரி 11ஆம் தேதி பாராளுமன்றம் ஆக போகுது. இந்த ஊர் பெருமக்களுடைய திருப்பணிகளை நான் பணிந்து கேட்கிறேன். சீக்கிரமா அந்த திருப்பணி ஆரம்பிங்க. நாங்க உங்க பின்னாடி இருந்து எல்லா உதவி செய்யறோம். தயார். நீங்க மட்டும் முன்னாள் வெளியில இருக்கிறாங்க முன்னால வச்சுக்கிட்டு நீங்க ஒதுங்காதீங்க. நீங்க முன்னால நீங்க நாங்க பின்னாடி நிக்கிறோம், ஸ்ட்ராங்கா நிக்கிறோம். சிதம்பரேஸ்வர பெருமான் கோயில திருப்பணி நடக்கணும். இதே போல கும்பாபிஷேகம் அங்க வரணும். நாங்க தங்குறது ஸ்ரீ லட்சுமி நாராயண மகள் அல்ல, தொட்டிக்கரையில தங்க போறோம். அந்த கும்பாபிஷேகத்துல ஒவ்வொரு வீட்டையும் 10 பேர் நாளைக்கு எல்லா வீட்டையும் லிஸ்ட் கொடுத்து போறோம். யாராவது வராங்க, கவலையே பண்ண வேண்டாம். நாங்க அரிசியா கொண்டாடுறோம். உங்க அடுப்புல நாங்க பொங்குதான். எங்களோட நீங்க சாப்பிடலாம். எப்போ நாளைக்கு இல்ல, நாளைக்கு ஒரு பார்த்து உடம்புறோம். அடுத்த கும்பாபிஷேக சிதம்பரேஸ்வர காரணம் அந்த கனவு நனவாகணும். இதோ செங்கரை விநாயகர் பெருமான கும்பாபிஷேகம் அதுக்கு பச்சை கொடி காட்டியது. ஆகவே நம்ம எல்லாரும்
என் அருமை தொழிற்கரை வாழ் மக்களே, உங்களை அன்போடு வேண்டினேன். நீங்களாம் அந்த திசை நோக்கி திரும்பணும் என்று சொல்லிக்கொண்டு இனிய செய்திகள் தினமும் 2 மணி நேரம் டெலிபோன்ல பேசுற சுப்பிரமணியம் அவர்களுமா எனக்கு வரணும். ராத்திரி 10 மணிக்கு அடுத்த 12 மணிக்கு தான் போன் வைப்பேன். போன் பிள்ளை எக்கச்சக்கலாம். அப்படியே அந்த செய்தி வரணும். சிதம்பரேஸ்வரர் கோயிலுக்கு தொட்டிக்கிறவர்கள் அவ்வளவு மக்களும் சேர்ந்து 1 கோடி ரூபாய் நல்லா தொழிற்கழுங்க 10,000 1 கோடி ரூபாய் தொட்டிக்கிற மக்கள் அப்படியே கலெக்ஷன் பண்ணி திருப்பணி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே சங்கரன் கோயில் இருந்து நான் 3 பஸ்ல புறப்பட்டு அந்த செய்தி கேட்ட உடனே ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 கிலோ அல்வா நம்ம ராஜா எல்லா வீட்டுக்கும் 1 கிலோ அல்வா முதல்ல அட்வான்ஸ் கொடுத்துச்சு. கும்பாபிஷேகம் போது அங்க இருக்கிற ஸ்வீட் ஸ்டால் பூரா கொண்டாந்து வீட்டுக்குள்ள ஒரு ஸ்வீட் ஸ்டால் சின்ன மாடல் அவளை ஸ்வீட் ஸ்டால் அவளை எடுத்து கொண்டாந்து பிச்சு அந்த அவர் ஆசையை சொல்றேன். வைத்தியக்காரன் நினைக்காதீங்க, இந்த ஊர் அப்படி இல்லை, நிச்சயமா சொல்லபடி நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு நீங்க உங்களெல்லாம் காக்க வச்சது இந்த கொடுமையை இருக்கு பார்த்தீங்களா? இந்த கொடுமையை நினைச்சு பார்க்கும்போது கதிவேறு எனக்கு இல்லை, கடைசி அந்தகையே இவங்களெல்லாம் அடியார்கள் பாடாப்படுத்திட்டப்பா, என்னை ஒதுக்கிறாங்கப்பா, சேவை சொல்லுமான படிஞ்சு நான் வேண்டி உங்களையும் கேட்டு நீங்க எல்லாம் சாவு போடுறாங்க. நாளைக்கு கும்பாபிஷேகம் வரும்போது இவரு தொண்டை கட்டி பேச முடியாம ஆயிடும். மேடை ஏற மாட்டாரு, கன்சர்ன் பார்க்க கேட்கும். இவரு சொல்லிக்கிறது அனைவரும் சொல்ல வந்துடும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை அந்த கல்யாண மண்டபத்தில் ஸ்பெஷலா கவனிக்க உங்களுக்கு கூட கொஞ்சம் தயவு சாதம் போட்டு உங்களுக்கு அஞ்சல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நீண்ட நேரம் இந்த அருமையான சமயத்தில நிகழ்ந்த இந்த சிவசிந்தனையில பங்கேற்ற உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். மீண்டும் நான் இந்த அற்புதமான சன்னதிக்கு நாளை காலையிலே வந்து கோலாகலமாக நடைபெறுகின்ற மகா கும்பாபிஷேகத்துல இந்த விநாயகப் பெருமான் சிறப்பாக கம்பீரமாக வைத்திருக்கின்ற அருள் காட்சியை காண்பதற்கு மாதர் சிவஞான சுவாமிகளும் மதுரகவி அவர்களும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார். அவர்கள் பின்னால் இருந்து நாமும் நாளைக்கு வழங்குவதற்கு சுவாமி அருள் பார்க்க வேண்டிக்கொண்டு இந்த அற்புதமான பாக்கியத்தை கொடுத்தார்கள். பார்க்கிறார் 3 மணிகள் சுப்பிரமணியம், ஏழுமலை அவர்கள், குப்புசாமி அவர்கள், அந்த பட்டியல் நீண்டு போகுது. அது 3 முக்கியமான மாதர் சிவஞான பக்த ஜனசபையினுடைய அருமையான பொருள் அந்த அமைப்பாளர்கள் இவர்களெல்லாம் வணங்கி இதோட நம்முடைய பணி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கக்கூடாது, அடுத்த பணி அது என்று சொல்லி அந்த 3 பெருமக்களை நான் கூறி